வாங்க சாமி வாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து சாமி இங்கு மழையும் இல்ல ஒண்ணும் இல்ல, வெள்ளாம எல்லாம் போச்சு சாமி. வாங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. என் அன்பார்ந்த மக்களே, இந்த சாமி அழைக்கிற நிகழ்வு நாடகத்துல இப்ப மறைஞ்சிக்கிட்டு வருது. இது அருளானந்தர் எருசலேமுக்கு இயேசுநாதரை கல்வாரியில கொண்டு போய் பள்ளியிட போகும்போது ஓசன்னா பாடி அவரை எப்படி கூட்டிட்டு வந்தாங்களோ, திரும்பி 2வது டைம் வரும்பொழுது இந்த நிகழ்வு அப்பையிலே அதை ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சிருந்துருக்குறாங்க. அது ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சாமி அழைச்சிட்டு வந்து நிறைய ஊர்ல இது மறைஞ்சு போச்சு. நான் இப்பதான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறேன். இந்த நிகழ்வு அப்பெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும், கண்டிப்பா பண்ணணும். எனக்கு அப்படியே கண்ணீர் அங்கிருந்து நடந்து வர முடியாது என்னால. நான் ரொம்ப அப்படியே ஃபீல் ஆகுவேன். இந்த நாடகம் நடிக்கும் போது தான் தெரியும். நான் 2வது டைம் இந்த மண்ணுல தலை வெட்டப்பட போறதுக்காக நான் வர்றேங்கிற அந்த ஃபீலிங்ல வருவேன். அது உணர்ந்தா தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த நாடகம் நடத்துனீங்கன்னா, அமைப்பாளருக்கு என்னோட அன்பான வேண்டுகோள், சாமி அழைச்சி வரும்போது கண்டிப்பா அதை நீங்க வரைமுறைப்படுத்துங்க, விட்டுறாதீங்க. ஒருத்தர் 2 பேர் வரக்கூடாது. அது உண்மையா உணர்ந்தீங்கன்னா, நான் அந்த மரவ மண்ணில் நான் என் தலையை வெற்றி நான் அந்த இடத்துல நான் ஒரு அனாதையா சாக போறேன், அந்த உணர்வுலேயே தான் வருவாங்க சாமி அழைச்சி வரும்போது. அதை நீங்க தயவு செஞ்சு, அதுதான் நீங்க விழா எடுக்கிறதுக்கான ஒரு இதே அதுதான். இதை கண்டிப்பா எல்லா அமைப்பாளர் தென்னங்குறுத்து கொடுத்து அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அந்த நிகழ்வுல கலந்துக்கிற சொல்லணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சாமி, முனிசாமி, பெரியசாமி, சின்னசாமி, கந்தசாமி, எல்லா சாமிகளும் நம்ம கிறிஸ்தவ மதத்துல சேருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நான் ஆலயத்துக்கு அழைத்து வரட்டுமா சாமி? என் அன்பார்ந்த நேச மக்களே, இதோ நான் என் தாயகமாகிய போர்த்துக்கல் தேசம் சென்றவுடன் நீங்கள் எல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல் அல்லவா சிதறுண்டு இருந்திருக்கிறீர்கள். என் அன்பார்ந்த மக்களே, இதோ கடவுளுடைய சித்தத்தின்படியும் அவருடைய நாமம் இந்த மண்ணிலே விளங்கும் பொருட்டும் நான் மீண்டுமாக இந்த மரவ மண்ணிற்கு நான் வந்திருக்கிறேன். எனது அன்பார்ந்த மக்களே, நான் இந்த மண்ணிலே வெட்டுண்டு, நான் எனது சிரசானது வெட்டுண்டு இந்த மண்ணிலே உருளும் வரை நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். என் அன்பார்ந்த மக்களே, நாம் இவ்வளவு நாட்களாக சூரானத்தும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் நமது பணியை செய்து கொண்டு வந்தோம். இப்பொழுது ஓரியூருக்கு சற்று வடக்காக நமது பணியை புலியாளுக்கு பக்கத்தில் உள்ள முன்னி என்ற இடத்திலே பங்குத்தளம் அமைத்து நமது பணியை தொடர்வோம். வாருங்கள் என்னுடன். எதுக்கு வந்த? வைத்தியம் பார்க்க. அப்படி நீ கம்பவுண்டர் தானே? சரி விடு. வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன். அப்ப என்ன பண்றது? வைத்தியம் டப்பா வைத்தியம் ஒண்ணு நான் வந்திருக்கேன். பேக்கலாம் வண்டி பைக்ல இருக்குது. இல்ல பேஷண்ட பார்த்து அனுப்பியலோ? ஆமா ஆமா, பேஷண்ட பார்த்தா தான் இருக்கணும். இங்க உள்ள வச்சிருக்கியா? ஆமா, வண்டியில இருக்கு. வண்டியில இருக்கு. ஸ்டெதஸ்கோப்பு, ஊசி, மருந்து இதெல்லாம் இருக்கா? மாத்திரை அதெல்லாம். இப்ப ஊசில மருந்து வச்சு நாட்டு வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா? வாங்க. என் புருஷனுக்கு முடியல. அன்னைக்கு என் புருஷன் நல்லா இருந்தாரு. சரி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இருந்தாலும் இருக்கிறவேன், இல்லாம என்னால இருக்க முடியாது. என் புருஷனுக்கு முடியல அண்ணே. அண்ணே, என் புருஷனுக்கு இப்படி இப்படி இருந்தது எல்லாம் உள்ள போயிருச்சு. ஐயோ, என்ன முடியவே இல்ல. எனக்கு முடியல, நடக்க முடியல. அதான் வைத்தியத்தை சொல்லி அனுப்புனேன். ஆண்கள்ட்ட வைத்தியரை வர சொல்லி. வைத்தியரே காணோம். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணு புரியல. வைத்தியர் கேள்விப்பட்டு வந்தோம். உங்க கணவருக்கு முடியலைன்னு. இருக்குமா? ஆமா, அவர் வைத்தியர் தான். உங்க புருஷனுக்கு
வைத்தியம் அவரை தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? அண்ணே, அம்மா. வைத்தியம் அண்ணே. கோட் எடுலாம் உள்ள வண்டியில பேக்குள்ள இருக்குமா எடுத்தா மடிப்பு கலைஞ்சு போயிருமே போடாம வந்திருக்கேன் இந்த கையை வச்சு பாத்துருவான் சாமான் எடுத்தாங்க முதல்ல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் வர்ற அவஸ்தை, என் புருஷன் பண்ற பாருங்க, எனக்கு என்ன தெரியும்? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் தாயை நாட்டெடுத்தேன் இறைவா, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடிசை நாட்டெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, ஊருக்கு நான் உனக்கு கூட பிடிக்கலையா யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, மக்கள் வாழும் தந்தவத்தை இடித்தேனா, மக்கள் வாழும் தந்தவத்தை இடித்தேனா, நீதிமன்றத்திலே பொய்யுரைத்து நெறிவந்தேனா, நீதிமன்றத்திலே பொய்யுரைத்து நெறிவந்தேனா, மற்றவர் மேல் பழி உரைத்து கலங்க வைத்தேனா, கலங்க வைத்தேனா, ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லி கருத்தளித்தேனா, இறைவா யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா. ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் நீங்க புலம்பிட்டு? உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, பெரிய நோயெல்லாம் ஒண்ணு கிடையாது. உங்களை சீக்கிரமே குணப்படுத்திடலாம். நீங்க உட்காந்துங்க முதல்ல. வைத்தியத்தை சொல்லிட்டு வைத்தியம். இந்தா, அம்மா. வைத்தியம் தெரியல. எங்கம்மா உங்க கனவு? என்ன பண்ணுவேன் வைத்தியரே? வந்துடும். ஏன் புருஷனை பாருங்க. பாப்பா. புருஷனை பாருங்க வைத்தியரே. அவருக்கு நீங்க என் புருஷனை பார்த்து உடனே சரியாக்கி கொடுங்க வைத்தியரே. அவருக்கு நல்லா பிளட் டெஸ்ட், இருக்கு. யூரின் டெஸ்ட், கர்ப்பப்பை டெஸ்ட் எல்லாம் இருக்குண்ணா. ஐயா, மகாராணியம்மா, ஆமா. நீங்க கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஆம்புலடா, செக் பண்ணுங்கப்பா. பாருங்க, சும்மா இருடா. வெகுமதி நல்லா வாங்கிக்கிறோம். யூரின் டெஸ்ட் எடுத்துருமா? யூரின் எல்லா ஐட்டம் வச்சிருக்கா. எல்லாம் வச்சிருக்கீங்களா? இவங்க வைத்தியம் உங்களை குணமாக்க வந்திருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். ஆமா வைத்தியரே, வைத்தியரே, உப்பு இருக்கு. ஐயா வைத்தியரே, என் புருஷன் சரியாயிட்டான். ஆமா யூரின் டெஸ்ட் இப்பதாம்மா எடுத்திருக்கேன். பாக்குறமா இது இந்த நோய் உங்கள்ட்ட இருந்து ஒட்டி இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த நோய் உங்கள்ட்ட இருந்து அவருக்கு பாஸ் ஆயிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதனால அம்மா கொஞ்சம் அவரை செக் பண்ணணும்ல. நாங்க 2 பேரும் செக் பண்ணாதானே என்ன கண்டுபிடிக்க என் முடியும். புருஷன் தான் நான் நல்லா இருக்கேன். என் புருஷன் தான் முடியல. சரிம்மா கொஞ்சோண்டு தந்தியான நாங்க அதையும் செக் பண்ணிக்கிறோம். வைத்தியர் கொண்டாடியப்பா. என் புருஷனை பார்க்க முடியுமா? முடியல. வேற வைத்தியரை பார்க்கலாம். செத்த செக் பண்ணிட்டு பண்ணுவாங்க. நீனே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. செத்த செக் பண்றத வாய் உலரு. சரி இத கொஞ்சம் டெஸ்ட் நீங்க கொஞ்சம் சரி பாருங்க. அண்ணா வைத்தியர் எதுக்குள்ள சொல்றாருப்பா? ஆமா அடுத்த டெஸ்ட்க்கு நாங்க கொண்டு போகணும்ல. புருஷனுக்கு என்ன என்ன நோய்? அம்மா அவருக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய நோய். பெரிய நோயா? ஆமா நான் ஒரே மருந்து ஒரே மாத்திரையில அவரை குணப்படுத்தியாங்க. ஆனா நான் சொல்ற ஜாமாஜெட் முள்ள நீங்க வாங்கி. ஐயோ வைத்தியர், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் வைத்தியர். சொல்றவா? ஐயோ நான் நல்லா நல்லா காதுல ஏத்திக்கிறீங்க. கண்ணாடி 2 பானை, ஒரே ஒரு புருஷன், நான் என்ன பண்றது? 2 மம்பானை. அம்மாவுக்கு ஒரே நான் ஒரே மருந்து ஒரே மாத்திரையில ஊசியில வைத்தியம் மம்பானை கேக்குறாரு. மம்பானை மம்பானை மம்பானையா? இந்த தாரத்தப்பட்ட எதுக்கு? என் புருஷனுக்கு என்னாச்சு? என் புருஷனுக்கு என்னாச்சு? அப்புறம் இந்த சொந்த பந்ததுக்கெல்லாம் சொல்லிருங்க. சொந்த பந்தத்துக்கு சொல்லணுமா? ஆமா இருமா இருமா சொன்னீங்கன்னா வைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாத்திரையை கொடுத்த உடனே நோய் க்ளோஸ் பறந்து போயிடும். ஆமா அதனால அந்த சொல்லிடுறீங்களா நீங்க?
வைத்தியர் மாதிரி தெரியல. ஏய் முடியல திருட்டு முடியல இருக்கு. அம்மா 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 என்ன மன்னிச்சிருங்க. ஐயா மன்னிச்சு நாங்க மாத்தி டாக்டர் அரண்மனைக்கு போனா நிறைய லம்பு லம்பா கொடுக்குறாங்க சொன்னாங்க. என் புருஷனை அடிச்சு விரட்டுங்க. முக்கை வைக்கிறேன். கும்பிடுறோமா கும்பிடுறோம். கும்பிடுறேன் வாங்க. யாரும் நீங்க உங்களை பார்த்தது இல்லையே சாமி. கோடாங்கி உங்க புருஷனுக்கு என் புருஷன் சரியா கொண்டியா சாமி. ஐயா என் புருஷனுக்கு சரியா செய்யுங்க சாமி. கண்டிப்பா செய்யறேன். புருஷன் இல்லாம நான் பாடுபடுறேன் சாமி. இந்த கோடாங்கி குமார நம்மனா யாரும் கெட்டு போடாதல்ல, நான் சரி பண்ணி விடுறேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி, அந்த குளங்குடி காளி வந்து இறங்கடப்பா, கொல்லங்குடி காளி வந்து இந்த கோடாங்கி குமாருக்கு வந்து ஊராயத்தை சுத்தி வந்த ஒண்ணு குறையில்லப்பா, அரமனைய சுத்தி வரப்போ ஒண்ணு குறையில்லம்மா. ஒத்தாம வெற்றி செய்வனாவா புருஷனுக்கு ஒத்தாப்பா உயிர் போக போதுப்பா, புருஷனுக்கு உயிர் போக போகப்பா. நான் கேட்கிறேன் குடுக்கிறியாமா? ஐயோ என்ன வேணாலும் கொடுக்குற வாங்கிட்டு போங்க. சேவ ரெண்டு ஒச்ச இல்லாத கிடா ரெண்டு பட்டசாராய ஒரு பாட்டு வாங்கிக்கங்க. இதெல்லாம் வாங்கி நடு ஜாமா 12 மணிக்கு அந்த சுடுகாட்டு காலின் மாயனக்கரையில் இது அதுல எது இங்க வந்துட்டியா நீ? அங்க கொள்ளை அடிச்சு போய் கொடுக்கு. ஐயா என் புருஷன் காப்பாத்துறேன் சாமி. போய் சொல்றவா என் புருஷன் செத்து அரண்மனை இளவரசர் முடியல. நீ போய் புடி சொன்னா நல்ல மூட்டை அள்ளிட்டு போய் கொடுக்கு. நான் என்ன பண்ணுவேன்? நான் யார போய் பாப்பேன்? என் புருஷனை எப்படி குணப்படுத்துவேன் சாமி? அம்மா உங்க புருஷனை குணப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆமா நல்ல மனசுல தெரிய பாக்க நம்ம ஊருக்கு வழி தெரியாம தான் தெரியுது. நம்ம ஊருக்கு அருளானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி வந்து. ஆமா நான் பார்த்தது இல்ல. அவரு தொட்டா குஷ்டமும் நீங்குது. கண் பார்வை இல்லாதவருக்கு கண் பார்வையை அளிக்கிறாரு. வாய் பேச முடியாத ஊமையருக்கு வாய் பேசும் திறனை அளிக்கிறாரு. ரொம்ப நன்றி ஐயா. அவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க புருஷனை நீங்க காப்பாத்தி உங்க கூட வச்சுக்கணும். ஆமா நான் போய் பார்க்க. போயிட்டு வா. ரொம்ப நன்றிமா. நான் போயிட்டு வர்றேன். பத்திரமா பாருங்க சுவாமி, என் புருஷன் நல்லா இருந்த மனசு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி உட்கார்ந்த மணி முடியாம போயிட்டான். நீங்க தான் எனக்கு யாரும் பாக்குறது எங்க போறது எனக்கு எதுவுமே தெரியல. இது நாள் வரையும் நான் பிறந்ததுல இருந்து யாருக்கிட்டையுமே கை கட்டி நின்னதே இல்லை சாமி. இப்படியாவது என் புருஷரை சரி பண்ணி கொடுத்தாங்க. நான் எங்க போறது யார பாக்குறதுனே எனக்கு தெரியல. உங்களதான் நான் நம்பியிருக்கேன். எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, நீங்க வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிக்கிட்டாங்க.
என் புருஷனை எப்படியாவது குணப்படுத்தி என்கிட்ட கொடுத்துருங்க சாமி. சிறப்பு. ராதாஸ்ரீ அம்மா, வெரி குட். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்களேன் எல்லாருமே. அருமையான ஒரு நடிப்பு. இவங்க வந்து முன்னாடி டான்ஸரா நடிக்கையில நான் அருளானந்தரை நடிச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டீபாட் எடுத்து ரொம்ப அற்புதமா இருக்கு. உண்மையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப அற்புதமா பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வரும்போதே இருந்து பார்த்தேன். சூப்பர், அருமையான கதை. அது போல இந்த நடிப்பு, கணவன் மனைவியான அந்யுன்யம் சூப்பர். நீங்க வந்து கடவுளோட அருளால, அந்த அருளானந்தர் அருளால உங்களோட கலைப்பயணம் தொடரட்டும். சிந்தனைகள் தோய்ந்த மனம், சிரிப்பு மலர் ஊத்த முகம், வந்தனைகள் செய்ய தோன்றும் உயர் மன்னராய் உயர் தோற்றம், சிறுபாலை நாட்டுக்காய் தும்பியாய் உழைத்தவன் தான் தூய்மை நீரை தடிய தேவா, எம்பெருமார் அருளாலே என்றென்றும் நீர் வாழ்க. தடிய தேவரே, தாங்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாக உபதேசியார் மரியதாஸ் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மரியதாஸ் அவர்கள் என்னிடம் வந்து உங்களுக்குடைய நோயை சொஸ்தமாக்கும்படி நான் வேண்டியதன் பேரில் இங்கு வந்திருக்கிறேன். ஐயா, இந்த தடியத்தேவன் வீதியில் வந்தால் ஏழெடுத்து கண்கள் எத்தனை எத்தனை. இந்த தடியத்தேவன் வருகிறான், பேரழகன் வருகிறான், அவனை காண வேண்டும் என்ற ஏறெடுத்த கண்கள் எத்தனை எத்தனை. இன்று என்னை கண்டால் எல்லோரும் ஓடி ஒழிகிறார்கள். இவன் நோய் நமக்கு ஒட்டிக் கொள்ளுமே தொற்றிக் கொள்ளுமே என்று பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட சோதனை கொடுக்க வேண்டுமா இறைவன்? ஏன் கொடுத்தான்? நாட்டு மக்களும் நானும் நலமுடன் வாழ வேண்டும் என்றுதான் நினைத்தேன். அப்படிப்பட்ட நினைத்தை எனக்கா இப்படி ஒரு சோதனை கொடுத்து விட்டான் ஐயா. எனக்கு இந்த நோயை தீர்த்து கொடுத்து விடுங்க ஐயா. நான் நினைத்தே வேண்டும் ஐயா. தடிய தேவரே, உங்களுடைய நோயை சுத்தமாக்குவதற்கு நான் ஒன்றும் மந்திரவாதி அல்ல. நான் ஒரு சாதாரண துறவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி ஒவ்வொரு மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயை நான் குணமாக்குறேன் தவிர என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தடிய தேவரே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் நான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்காகவும் உங்களுடைய நோய் குணமாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தயாராக இருக்கிறீரா? ஐயா, நீங்கள் எது சொன்னாலும் நான் தயாராக இருக்கிறேன் ஐயா. எனக்கு இந்த நோய் குணமாக வேண்டும். நான் மீண்டும் நலமாற வேண்டும். மீண்டும் மக்களுக்காக பணியை சிறந்த முறையில் செய்ய வேண்டும் ஐயா. எனக்கு நல்ல உதவி புரியுங்கள் ஐயா. தாங்கள் உதவி புரிய வேண்டும் ஐயா, உதவி புரிய வேண்டும். தடிய தேவரே, ஐயா, உங்களிடம் ஒன்று குறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீரா? ஐயா, என்னிடத்தில் என்ன குறை ஐயா? அழகு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? அறிவில்லையா? பட்டம் இல்லையா? புகழ் இல்லையா? எல்லாம் பெற்றவன் இந்த தடியத்தேவன். அனைத்து வித்தைகளையும் அறிந்தவன், ஆயக்கலைகள் 64 பெற்றவன். அப்படிப்பட்ட சிறப்பு சிறந்து விளங்கக்கூடிய இந்த தடியத்தேவனுக்கா குறையில்லை என்று கூறுகிறீர்கள் ஐயா. எனக்கு ஒன்று புரியவில்லையே, ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? நிச்சயமாக. அப்படியானால் பல வகை நோய்கள் இந்த பறந்ததோர் உலகில் உண்டு. சில வகை நோய்க்கு இங்கு ஜகத்தினில் மருந்தே இல்லை. நிலைபெறும் கண்கள் எல்லா நிச்சய குருடர் தம்மை உலகினை காண வைத்த உன்னத இயேசுநாதா, அழிவில்லாத விசுவாசத்தால் இந்த சிறுபாலை நாட்டு மன்னனாகிய தடியத்தாவன் உம்மிடத்தில் இறைஞ்சுவதாலே அவரை பற்றி கொண்டிருக்கும் இந்த குஷ்டமானது அவரை விட்டு விலகட்டும். உமது நாமம் இந்த மண்ணிலே விளங்கும் பொருட்டும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அவருக்கு வந்திருக்கும் இந்த நோயை இறைவா நீரே அவருக்கு நற்சுகம் கொடுத்தருளும். எத்தனை வைத்தியர்கள், எத்தனை மந்திரங்கள் என்னவெல்லாம் வந்தது, ஒன்றிலும் குணமாகவில்லை. தாங்கள் வந்தீர்கள். தாங்கள் யாரையா? யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? புனிதரா? மனிதரா? எனக்கு ஒன்று புரியவில்லையே. தாங்கள் யாரையா? யார்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் தெய்வமா? மறுபிறவியா? எனக்கு ஒன்று புரியவில்லையே ஐயா. நான் மறுபிறவி எடுத்திருக்கின்றேன், ஜென்மம் கொடுத்திருக்கிறீர்கள். தாங்கள் யாரையா?
தடியத்தேவரே, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகளையும் முற்றிலும் துறந்தவர் தான் துறவியர்கள். போர்த்துக்கல் நாட்டிலே ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவன் நான். நீங்கள் தரக்கூடிய பொன்னோ பொருளை எனக்கு தேவையில்லை, அவற்றை பெறுவதற்கான எனது அவசியம் இல்லை. நான் வேண்டுவதெல்லாம் அழியாத உமது ஆத்துமத்தை கேட்கிறேன். உம்மால் தர முடியுமா? ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாங்கள் கூறுங்க இல்லையா? எனக்கு இந்த உயிரை கொடுத்தது தாங்கள். தாங்களால் தான் நான் மீண்டும் நடமாடுகிறேன். இந்த பேரழகனாக உருவெடுத்தேன், மீண்டும் மறுஜென்மம் எடுத்தேன். நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? கூறுங்கள் ஐயா, கூறுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். தடியத்தேவரே, ஐயா, உங்களிடத்திலே ஒன்று குறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீரா? என்ன குறை ஐயா? புதிதாக இருக்கிறது. என்னிடத்தில் குறையா? எனக்கு ஒன்று புரியவில்லையே. தடியத்தேவரே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? நிச்சயமாக. நன்கு யோசித்து சொல்லுங்கள் தடியத்தேவரே. நன்கு யோசித்து நிதானமாகத்தான் கூறுகிறேன் துறவியாரே. உங்களுடைய குஷ்டத்தை சுஸ்தமாக்கியதற்காக நான் கேட்கவில்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னால் வர வேண்டுமேயானால் உங்களிடம் ஒரு குறை ஒன்று இருக்கிறது. அவற்றை நீங்கள் அறிவீரா? ஐயா, என்னிடத்தில் என்ன குறை? எந்த குறையானாலும் என்னால் சரிவு செய்ய முடியும். ஏனென்றால் இந்த தடியத்தேவன் எதற்கும் துணிந்தவன், மாவீரன். தடியத்தேவரே, ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் எங்கள் திருமறை போதிக்கின்ற தெவிட்டாத பாடம். முதலில் யாரை தொட்டு தாலி கட்டுகிறீரோ மரணம் முடியும் வரை அவளோடு இருந்து வாழ்க்கை நடத்த வேண்டுமே ஒழிய, ஒரு மனைவி இருக்கும் பொழுது அடுத்த மனைவியை திருமணம் செய்வது எங்கள் கிறிஸ்தவ முறைப்படி பாவம். திருமண வார்த்தை பாட்டின் போது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சத்தியம் செய்தல்லவா திருமண உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறோம். சரி, ஆனால் உமக்கோ 4 மனைவியர். அப்படி இருக்கும் சூழலில் 5வதாக கடலையம்மாள் என்கிற ரங்கநாத சேதுபதியின் மருமகளையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா. அப்படி இருக்க அரசியல் சூழலிலே குழப்பம் வராதபடி நன்கு யோசித்து சொல்லுங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கோட்பாட்டை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவனுடன் ஒருத்தி ஒரு மனைவியுடன் தானே தங்களிடம் வர வேண்டும். நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய 4 மனைவிகளையும் விட்டுவிட்டு என்னுடைய அழகிய கடலை அம்மாளுடன் உடனடியாக தங்களிடம் வந்து சேர்த்துக் கொள்கிறேன். என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஐயா, சேர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டுமாக சொல்லுகிறேன் தடியத்தேவரே, நீங்கள் நிதானத்தோடு சேதுபதி மன்னருடைய அந்த அரசியல் சூழல் புரிந்துதான் சொல்லுகிறீர்களா? நிச்சயமாக சொல்கிறேன். அப்படியானால் உங்கள் முதல் மனைவியுடன் எங்கள் திருச்சபைக்கு வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுத்து உங்களை நான் எங்களது மெய்மறையிலே சேர்த்துக் கொள்ளுகிறேன். அப்படியே வருகிறேன், உடனடியாக வருகிறேன். என்னுடைய முதல் மனைவியுடன் திரும்பி வருகிறேன்.